ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 1ல் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து பிளாக் கலரில் ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸுடைய டாப் போர்ஷன் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ஷனை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இந்த பாக்ஸுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிசர் யூஸ் பண்ணி நான் எப்படி கட் பண்ணனோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி அந்த போர்ஷன்ஸை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ண பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் யூ ஷேப்பில் இருக்க மாதிரி ஒவ்வொரு கட்டையும் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நம்ம யூ ஷேப்பில் கட் பண்ணும்பொழுது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஃப்ளவர் ஷேப் மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கட் பண்ணி முடிச்சிட்டேன். லாஸ்ட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது இதே சைஸில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ஒயிட் கண்டெய்னர் எடுத்திருக்கேன். அந்த பாக்ஸையும் நம்ம பிளாக் கலர் பாக்ஸை எப்படி கட் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாக்ஸுடைய டாப்பில் இருக்க போர்ஷனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீஸையும் அழகாக வந்து நம்ம யூ ஷேப்பில் கட் பண்ணி விட்டோம்னா பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி இந்த பாக்ஸும் அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் கிடச்சிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பாக்ஸையும் அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபஸ்ட்டு பிளாக் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸை அழகாக இந்த மாதிரி வெளிப்பக்கமாக அந்த இதழ்களை மடித்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் வந்து சூப்பராக கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த ஒயிட் கலர் பாக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் கலர் பாக்ஸ் எப்படி மடித்தோமோ அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக் பீசஸை வெளிப்பக்கமாக மடித்து விடுங்க. இப்போ நம்ம பிளாக் கலர் பாக்ஸுக்கு உள்ள இந்த ஒயிட் கலர் பாக்ஸை வச்சு விட்டுறலாங்க. 2 பாக்ஸுக்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்திக்கலாம். குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நெயில் பாலிஷ் பாட்டில்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். தைல பாட்டில்ஸ்லாம் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பட்ஸ் எல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏர் பேண்ட் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சேஃப்டி பின்ஸு, இயர்ரிங்கு இதெல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம கிளிப்ஸு, அதுக்கப்புறம் மணிலாம் போடுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குங்க. இந்த பாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் இந்த மாதிரி உடஞ்சிருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அந்த பாக்ஸுடைய உடஞ்ச போர்ஷனை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிளாஸ்டிக் பீசஸை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ண பிறகு அதனுடைய ஆப்போசிட் சைடில், அதாவது நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த வழியாக பார்த்திங்கன்னா கயிறை இன்செர்ட் பண்ணி ஹேங் பண்ணுற மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆகிடுங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் இந்த மாதிரி சரமாக வாங்கினோம் அப்படின்னா அதை வந்து இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி பாத்ரூம்லேயும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். காஃபி தூள் பேக்கெட்ஸுக்கு பதிலாக நீங்கள் ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த ஷாம்பு பேக்கெட்ஸை இந்த மாதிரி போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க பாத்ரூமில். உங்களுக்கு எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க.
இதை ஹேங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு பேக்கெட்ஸும் நம்மளுக்கு வெளியே வரும். நம்மளுக்கு தேவைப்படும் பொழுது ஒவ்வொரு பேக்கெட்டை நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஹூக்கில் கிச்சனில் ஹேங் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்கெட்ஸை நம்ம கிழித்து யூஸ் பண்ணிக்க முடியும். தீர்ந்து போயிடுச்சு அப்படின்னா இந்த காஃபி தூள் பேக்கெட்ஸை மறுபடியும் நம்ம ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பாத்ரூம்லேயும் இதை ஷாம்பு பேக்கெட்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பழைய ஷூஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அந்த ஷூஸை சூப்பராக வந்து ரீசைக்ளிங் பண்ணிக்க முடியும். பாருங்கள், அந்த ஷூவுடைய மேல் பகுதியில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பெயிண்ட்டை வந்து இந்த ஷூக்கு மேலே வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி எடுக்கும்பொழுது பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கோல்டன் கலர் பெயிண்ட் எடுத்திருந்தேன். அந்த பெயிண்ட்டை அழகாக வந்து இதுக்கு மேலே பஞ்சு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேங்க. உங்கள்கிட்ட ப்ரஷ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரஷ் வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். பஞ்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு. பாருங்கள், நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி பெயிண்ட் அப்ளை பண்ணி முடித்த பிறகு நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க இந்த ஷூவை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இதை நான் ஆற வச்சும் கொண்டு வந்துட்டேங்க. இப்போ நம்ம சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ரெட் கலர் பேப்பரை கட் பண்ணி அழகாக ஃப்ளவர் ஷேப்பில் ஒட்டி எடுத்துக்கிட்டேங்க. பாருங்கள், உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ண தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மணியை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டேங்க. அவ்வளோதாங்க. இந்த ஷூவை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு பிளான்டராக யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. ஆமாங்க, இதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மண்ணை ஃபில் பண்ணிக்கோங்க. மண்ணை ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி செடிகளை அழகாக இதுக்குள்ளே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா செடி சூப்பராக வளரும். ஸோ இதில் வந்து ஹோல்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லை ஷூ வந்து பிஞ்சு போன ஷூவாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் தனியாக ஹோல்ஸ் போட வேண்டிய அவசியமே இல்லை. பிஞ்சு இருக்க அந்த போர்ஷன் வழியாகவே தண்ணி வந்து வெளியே வந்துடும். உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 4ல் நம்ம டிப்ஸ் நம்பர் 1ல் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸுடைய டாப் போர்ஷன்ஸை, அந்த போர்ஷன்ஸை தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 போர்ஷன்ஸையும் நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் எப்படி ஜாயின் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். அனு, சாய் சக்கரவர்த்தி, பாலா நரசிம்மன், அன்னபூரணி, சக்தி, இந்து, கனகவள்ளி, சோலை ஆனந்தன், பிரியா மெர்லின், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து டாப்பில் வந்து ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சிட்டேன். அதே மாதிரி கீழே வந்து பார்த்திங்கன்னா கட்டி எடுத்துக்கிட்டேங்க. எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ரோல் பண்ணி நீங்கள் கட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். அடுத்தது ஏதாச்சும் ஒரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹேங் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து நாட் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி நாட் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கயிறுலாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம நாட் போட்டோம் இல்லைங்களா மேலேயும் கீழேயும், அந்த இடத்துல குட்டி குட்டியாக ஃப்ளவர்ஸ் வந்து கலர் பேப்பரில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டவல்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம நிறைய டவல்ஸை இந்த ஆர்கனைசரில் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். நான் வந்து 2 டவல்ஸ் மட்டும் ஹேங் பண்ணி காமிச்சிருக்கேன். ஒவ்வொரு போர்ஷன்லேயும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 டவல் வரலும் ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆன்லைனில் ஆர்கனைசர் வாங்கி தான் வீட்டில் பயன்படுத்தணும்னு இல்லைங்க, இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5ல் இந்த மாதிரி பழைய ஜுவல் பாக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தூக்கி குப்பையில் தான் போடுவோம். அப்படி குப்பையில் போடாமல் இந்த ஜுவல் பாக்ஸுடைய அட்டைகளை சூப்பராக வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சைடு அட்டையை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரும் ஓல்டு கிளாத்தும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருக்கு மேலே அழகாக இந்த ஓல்டு கிளாத்தை வந்து ஒட்டி விட்டுடலாங்க. உங்ககிட்ட ஓல்டு கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ராப்பர் கூட கட் பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒட்டி முடிச்சிட்டேன். எக்ஸ்ட்ரா கிளாத் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. அழகாக வந்து சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னருடைய பாட்டமில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஜுவல் பாக்ஸுடைய அட்டையை வந்து ஒட்டி விட்டுக்கலாம். இந்த ஜுவல் பாக்ஸுடைய அட்டைக்கு மேலே எந்த கிஃப்ட் ரப்பரும் ஒட்ட வேண்டிய அவசியமே இல்லைங்க. அதுவே வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அழகாக இருக்கிறதால அப்படியே நான் ஒட்டி விட்டுட்டேங்க. ஸோ இதை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிளான்டருடைய ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கிச்சன் ஆயில் பாட்டில்லாம் வைக்கிற ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும்.
பார்க்கவும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம குப்பையில் தூக்கி போடக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பரான ஒரு பிளான்டர் ஸ்டாண்ட் வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மீ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.